கோவையில் ராவ் மருத்துவமனை சார்பில் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவையில் ராவ் மருத்துவமனை சார்பில் இன்று நடைபெற்றது. கோவை கிளை இந்திய மருத்துவ சங்கம், தி மேஜிக் ஆஃப் ரோட்டரி, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அக்ருதி, பிளாசம், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆகியவையுடன் இணைந்து இந்த வாக்கத்தான் நிகழ்வை நடத்தியது. இந்த வாக்கத்தான் நிகழ்வை கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கே. ரங்கநாயகி நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ராவ் மருத்துவமனையின் உதவி இயக்குநர் டாக்டர் தாமோதர் ராவ், இயக்குநர் நிர்வாகம் தீபிகா ராவ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ராவ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராகவேந்திரா ராவ் மற்றும் மருத்துவர் இயக்குநர் டாக்டர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறும்போது, எண்டோமெட்ரியோசிஸ் என்பது உலக அளவில் மில்லியன் கணக்கான பெண்களை பாதிக்கும் ஒரு நிலை. ஆனால் பலர் மௌனமாக அவதிப்படுகின்றனர். ராவ் மருத்துவமனையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும், எங்கள் FEMI மையத்தின் மூலம் சிறப்பு கவனிப்பை வழங்குவதன் மூலமும், பெண்களுக்கு சிறந்த சிகிச்சை விருப்பங்களை அணுகுவதை உறுதி செய்வதன் மூலமும் பெண்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என தெரிவித்தார். இந்த வாக்கத்தான் நிகழ்வில் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்கள் உட்பட 750க்கும் மேற்பட்ட இலவச பதிவுகளுடன் கலந்து கொண்டனர். பங்கேற்பாளர்களுக்கு சிறப்பு டி-ஷர்ட்கள், ஃபினிஷர் மெடல்கள் மற்றும் பங்கேற்பதற்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு வாக்கத்தானை மகிழ்வித்தனர். உற்சாகமூட்டும் ஜூம்பா வார்மப்புடன் நிகழ்வு துவங்கியது. அதைத் தொடர்ந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயணமும் கூல்டவுன் அமர்வுடன் முடிவடைந்தது. தோழமை மற்றும் பெண்களின் ஆரோக்கியத்திற்காக வாதிடும் சூழ்நிலையை உருவாக்கியது. இந்த வாக்கத்தான் நிகழ்வு ஆர்எஸ்புரத்தில் உள்ள ராவ் மருத்துவமனை முன்பு துவங்கி DB சாலை வழியாக சுக்கரவார்பேட்டை சந்திப்பு, காந்தி பார்க், தடாகம் சாலை, மேற்கு பெரியசாமி சாலை வழியாக மீண்டும் ராவ் மருத்துவமனையை அடைந்தது. அனைவருக்கும் வணக்கம். ராவ் ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனை ஆரம்பித்து 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் உள்ள நுழையிலேயே பார்த்தேன். ஆனால் 70 வருஷத்துக்கு உண்டான பழமையான கட்டிடமாக தான் நம்ம எங்கும் பார்த்துருப்போம். பட் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த கட்டிடத்தை வந்து பராமரித்து பாதுகாத்து நல்ல முறையில் இயக்கிட்டு வர்றாங்க. சார் MR ராவ் சார் வந்து இதோட மேலாளர். இப்போ வந்து இந்த மினி மாரத்தான் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மகளிருக்கு வேண்டி மகளிர் தினம் வந்து இந்த மாதம் முழுவதும் எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க. மார்ச் 8 ஆரம்பிக்கிறது சர்வதேச உலக மகளிர் தினம். அவங்களால எந்த மாதம் பண்ண முடியாதங்காட்டிக்கு இந்த கடைசியில வச்சிருக்காங்க. இப்போ இந்த மினி மாரத்தான் வந்து மகளிருக்காக நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த உடற்பயிற்சியானது மகளிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து அவங்கள நல்ல முறையில் முன்னெடுத்து செல்றதுக்கான ஒரு வழிவகையில செய்திருக்க வேண்டி நான் இவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நான் டாக்டர் ஆஷா ராவ் ஃப்ரம் ராவ் ஹாஸ்பிட்டல். இந்த மேரத்தான் வந்து மகளிர் ஹெல்த்துக்காக அவேர்னஸ்க்காக நடத்திட்டு இருக்கோம். இது செகண்ட் டைம் we are doing it. எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ். லேடிஸ்க்கு மாதம் பீரியட்ஸ் வரும்போது சிவியர் பெயின் உண்டாகுது. இதனால ஃபர்டிலிட்டி கூட பிரச்சனை வரலாம். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆகலாம். மாதம் இந்த ஓவரிக்குள்ளே ஒரு சின்ன ப்ளீடிங் ஆகிட்டு ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் வரும். அதான் இதுக்கு சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லி ஒரு காமன் நேம். ஆனால் இந்த சிஸ்ட்னால பக்கத்தில் இருக்கிற குடல், ஃபெலோப்பியன் டியூப், யூரின் பை இதெல்லாமே ஒட்டிக்கிட்டு ஃபியூச்சரில் நிறைய பெயின் வரலாம். பேபி வேணும்னு சொல்லும் போது கஷ்டம் வரும். அதனால சிறு வயசுலேயே ஒரு 16, 17, 18 வயசுலேயே ஒரு பெண் குழந்தை மாசத்தோட வலி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், ஸ்கேன் எடுக்கணும். சிஸ்ட் இருந்தால் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்போவே அந்த டிசீஸ் வந்து நாங்கள் தடுத்துடலாம். இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கூட சாப்பிட வேண்டி வரும். அது சாதாரணமாக நாங்கள் குழந்தைக்கு வந்து பரவாயில்லை, நீ வலி வந்தால் பரவாயில்லை, பொறுத்துக்கோ, நீ பொண்ணு தானே அப்படி சொல்கிறோம். அது தப்பு. அதனால் இது விஷயம் ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக இந்த வாக்கத்தான் வச்சுருக்கோம். ஃப்யூச்சர்லேயும் நிறைய வலி வந்தால் கர்ப்பப்பை எடுக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இல்லை மெரினான்னு சொல்கிற லூப் போட்டு உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து தடுத்திடலாம். இன்னொரு பிரச்சனை வந்து செர்வைக்கல் கேன்சர். இந்த செர்வைக்கல் கேன்சர் சொல்கிறது ஒரு வைரஸ்னால உண்டாயிட்டு இருக்கு. இந்த வைரஸ்க்கு நாங்கள் வேக்சினேஷன் கொடுத்தால் சிறு வயசுல 9லேருந்து 19 வயசு வரைக்கும் இந்த வேக்சினேஷன் கொடுத்தால் ஃபியூச்சரில் உங்களுக்கு செர்வைக்கல் கேன்சர் வர ப்ராப்ளம் வந்து நாங்கள் தடுத்திடலாம்.
தேங்க்யூ.